இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறை வாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை.
இறந்த மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகில் இருந்து ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலு வீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சியோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். பல்லவி. விண்ணுலகில் இருந்து ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. விண்ணுலகில் இருந்து ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்பட்டவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. விண்ணுலகில் இருந்து ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். Hallelujah, 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 Hallelujah. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான மாதா டிவி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் 2 விதமான சுமைகள் இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் நமக்கு அது தெளிவாக புரியும். ஒன்று, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற சுமை. இன்னொன்று, இயேசு ஆண்டவர் நமக்கு தருகின்ற அன்பின் சுமை. அவர் சொல்வார் 30வது வசனத்தில், மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 30வது இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. ஒன்று, பெரும் சுமை நமக்கு சோர்வை தரக்கூடியது. மற்றொன்று, ஆண்டவர் இயேசு தருகின்ற சுமை நம்மை அழுத்தாதாம், எளிதாய் இருக்குமாம் அவரை பின் செல்ல. இது என்ன சுமை? நம்மை சோர்வுக்கு இட்டு செல்கின்ற சுமை. ஆண்டவர் இயேசு தராமல் நாமே நமக்கென சொந்தமாக்குகின்ற எந்த சுமையும் சோர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடும். பாவத்தினுடைய சுமைகள், தீய எண்ணங்கள், உறவுகளின் காயங்கள், மன அமைதியை இழக்க செய்கின்ற தருணங்கள், வட்டியும் கடனும் பெற்று பேராசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமைகள், இறை நம்பிக்கையற்ற நிலைமை, பயத்தில் குற்ற உணர்வில் வாழ்கின்ற நிமிடங்கள், இப்படி ஆண்டவரை மறந்து அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை மறந்து நாமே நமக்கென சேர்த்து வைக்கின்ற சுமைகள் எல்லாம் பெரும் சுமையாகவும் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய சுமையாக, அழிவுக்கு நம்மை இட்டு செல்கின்ற சுமையாக மாறுகின்றது. அது ஆண்டவர் தருகின்றது அல்ல, நாமே நமக்கென சொந்தமாக்கி கொண்டது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பெரும் சுமையை சோர்ந்து நீ தளர்வுற்றாலும், வேதனையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், மன கவலையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் அழைப்பு விடுக்கிறார், நீ என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ எப்படிப்பட்ட சுமையாக இருந்தாலும், என்ன பிரச்சனை உன் வாழ்வில் இருந்தாலும், ஆண்டவர் சொல்றார், நீ என்னிடம் வா. வேறு எங்கு சென்றாலும் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது, வேறு எங்கு சென்றாலும் மன அமைதி உனக்கு கிடைக்காது. இதோ படைத்தவர், நேசிக்கிறவர், அன்பு செய்கிறவர், நம்மை மீட்க இந்த உலகத்திற்கு நமக்காக மனிதராக பிறந்தவர் நம்மை அழைக்கிறார். பெரும் சுமை சுமந்த பிள்ளையே, என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தருகின்ற சுமையினுடைய சிறப்பு என்ன? அது எளிதாக இருக்கும் என்று நாம் தியானித்தோம். அது அன்பின் சுமை, அது இரக்கத்தின் சுமை, அது மன்னிப்பின் சுமை, அது புரிதலின் சுமை, அது விட்டு கொடுக்கின்ற சுமை, பிறரை, நம்மை விட பிறரை மேன்மையானதாக கருதுகின்ற சுமை. ஆண்டவரை பின் செல்கிற பொழுது அப்படிப்பட்ட சுமையோடு இயேசுவை பின் செல்ல நம்மால் முடியும். ஆனால் நம் வாழ்வில் எந்த சுமைகளாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இளைப்பாறுதல் தருவதற்காக. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு சொல்கின்ற வார்த்தை, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிவிட்டு சொல்றார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என்னுடைய நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயிருக்கும். ஆண்டவர் தருகின்ற சுமையினுடைய சிறப்பை தான் சொல்கிறார்கள், கனிவும் மனத்தாழ்ச்சியும். தொடர்ந்து இயேசு சொல்வார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அவரிடமிருந்து அன்பையும் இரக்கத்தையும் மன்னிக்கின்ற குணத்தையும் இறைவாழ்த்தையை வாழ்வாக்குகின்ற குணத்தையும் செயல்களில் வெளிப்படுத்துகின்ற குணங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு சொன்னதை செய்ததை பார்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவரது படிப்பினைகளுக்கு ஏற்ப நாம் வாழும் பொழுது பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடம் இப்படி கற்றுக்கொண்டு அவர் தருகின்ற நுகத்தை நாம் சுமந்து கொண்டு வாழ்கிற பொழுது நம் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் தருகிறேன். வெறும் ஒரு உடலுக்கு மட்டும் இளைப்பாறுதல் அல்ல, உள்ளத்திற்கும் இளைப்பாறுதல் தர இந்த உலகத்தில் ஒருவரால் முடியும் என்றால் உயிருள்ள ஆண்டவர் இயேசுவால் மட்டுமே அது முடியும். உன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர் நம்மை இன்று அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 7-8 இறைவார்த்தை ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்புகின்ற கூக்குரலை என் காதுகளால் கேட்டேன், ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் நம் துன்பங்களை காண்கின்ற தெய்வம், நம் குரலை கேட்கின்ற தெய்வம். நம்முடைய வேதனையையும் துயரத்தையும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளை
நீ தனிமையில் அனுபவிக்கிற உன் துயரத்தை அறிகின்ற தேவன். நம்முடைய எல்லா உணர்வுகளையும் அறிந்த ஆண்டவர் நம் ஆண்டவர். தொடர்ந்து 8வது வசனத்தில் சொல்வார், எனவே எகிப்தியரின் பிடியில் இருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டில் இருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்த நாட்டிற்கு நான் அவர்களை நடத்தி செல்வேன். இறங்கி வந்து நடத்தி செல்வேன். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, நம்முடைய எல்லா அடிமை நிலைகளிலும் நம்மை கண்டு இறங்கி வந்து நம்மோடு பயணித்து நம்மை இளைப்பாறுதலுக்கும் நன்மையான இடத்திற்கும் நல்ல இடத்திற்கும் பரந்த இடத்திற்கும் வளமையான இடத்திற்கும் அழைத்து செல்கிற ஆண்டவர் நம்மை அழைப்பு விடுக்கிறார். எகிப்தில இந்த மக்கள் வெறும் உடலளவில் மட்டும் துன்பங்களை பாரங்களை சுமக்கல, உள்ளத்திலும் காயங்களை பட்டு அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடிமை நிலையில் உடலளவிலும் உள்ளத்தளவிலும் காயப்பட்டது மட்டுமல்ல, ஆன்ம அளவிலும் அவர்கள் பாரத்தை சுமந்தார்கள். இறைவனை துதிக்க கூட முடியாமல், இறைவனுக்கு நன்றி கூட செலுத்த முடியாத ஒரு சூழலில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை பயணம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிற பொழுது இவ்வாறாக பார்க்கிறோம். மோயிசனும் ஆரோனும் பார்வோன் அரசனிடம் கடந்து சென்று இந்த எரேபிய மக்கள், இஸ்ராயல் மக்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிற, ஒரே இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிற இந்த மக்களை அனுப்பிவிடுங்கள். பாலை நிலத்தில் நாங்கள் 3 நாள் பயணம் செய்து இறைவனுக்கு ஆண்டவருக்கு விழா எடுக்க வேண்டும், இறைவனுக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும், இறைவனை போற்றி துதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். ஆனால் பார்வோன் அரசன் அதற்கு அனுமதி தரல. பழுவை மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்துகிறான், வேலை பழுவை அதிகப்படுத்துகிறான், சுமையை அதிகப்படுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, இன்றும் நாமும் இறைவனை துதிக்க முடியாமல் நன்றி செலுத்துவதற்கு நேரம் இல்லை, ஆண்டவருக்கு பலி செலுத்த நேரம் இல்லை, ஆண்டவரை துதிக்க நேரம் இல்லை, ஆண்டவருக்கு விழா எடுக்க நேரம் இல்லை என்றால் பாவ சுமைகள் மீண்டும் மீண்டும் அழுத்துகிறது. அந்த தீய நாட்டங்களிலே பிடியில் சிக்கிக்கொண்டு பார்வோனிடம் சிக்கியவர்களைப் போல தீமைக்கும் பாவ நிலைகளுக்கும் அடிமை நிலைகளுக்கும் சிக்கிக்கொண்டு அதிலே ஊறி போய் வாழ்கிற காரணத்தினால்தான் இறைவனை தேட முடியாமல் இன்றும் நீ இருக்கிறாய். அன்புக்குரியவரே, இதோ இறைவன் தருகிற அழைப்பை நாம் புரிந்து கொண்டு இறைவனிடத்தில் ஓடி வர இறைவன் அழைப்பு விடுக்கிறார். இன்றைய பதிலுரை பாடல் பல்லவியில் நாம் வாசித்தோம். விண்ணகத்தில் இருந்து ஆண்டவர் இதோ மண்ணுலகில் இருப்பவர்களை அவர் கீழ்நோக்கி பார்க்கிறார், அவர்களை தேடி வருகிறார். இயேசு ஆண்டவர் மார்க்கு நற்செய்தியில் நாம் இவ்வாறாக வாசிப்போம். மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை. இயேசு ஆண்டவர் எதற்காக விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தார் என்பதை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். நம் ஆண்டவர் இயேசு பெரும் சுமை சோர்ந்து காயப்பட்டு பாரத்தில் வாழ்கிற, மனதளவில் உடைந்து போன, ஆன்மீக வாழ்வில் பலவிதமான சவால்களை சந்திக்கிற உன்னையும் என்னையும் அழைக்க வந்திருக்கிறார், பாவிகளை தேடி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே 1வது இறைவார்த்தை. இயேசுவினுடைய வருகைக்கான அர்த்தம் என்ன, யாரை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சிறப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை, வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பாருங்கள், வரி தண்டுவோருக்கும் பாவிகளுக்கும் இயேசுவை தேடுகின்ற ஒரு நெருக்கம், ஒரு ஆர்வம் இருந்தது. சக்கேயு இயேசுவை தேடி நெருங்கி வந்தார். இதோ பாவ வாழ்க்கை வாழ்கிற அந்த பெண்மணி இயேசுவை தேட நெருங்கி வந்தார். ஆனால் நாம் நம் வாழ்விலே இயேசுவின் இடத்தில் செல்ல எனக்கு தகுதி இல்லை, அவரது இரக்கம் எனக்கு பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை, அவர் வாழ்வது போல என்னால் வாழ முடியாது என்று சொல்லி இயேசுவை விட்டு விலகி செல்வதில் மகிழ்ச்சி கண்டு கொண்டிருக்கிறோம். ஆன்மீக காரியங்களில் நான் ஜெபித்தால் தினமும் ஜெபிக்க வேண்டும், என்னால் முடியாது என்று சொல்லி இயேசுவை விட்டு விலகி செல்ல பார்க்கிறோம். அன்பு பிள்ளையே, இயேசு இன்று உன்னையும் என்னையும் அழைக்கிறார். அவரோடு நெருக்கம் கொள்ள, நம் சுமைகளை இறக்கி வைக்க, அவர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதனால இன்றைய நற்செய்தியிலிருந்து ஆண்டவர் சொல்வது, நமது அழைப்பு என்பது பாவ சுமைகளை சுமக்கின்ற அழைப்பு அல்ல. நமது அழைப்பு என்பது தீமைகளையும் தீய எண்ணங்களையும் சுமந்து சுயநலத்தோடு வாழ்கின்ற அழைப்பு அல்ல. நமது அழைப்பு என்பது பிரிவினை மனப்பான்மையோடும் பொறாமையோடும் போட்டி அந்த மனப்பான்மையோடு வாழ்கின்ற ஒரு அழைப்பு அல்ல. மாறாக இயேசுவோடு பயணிக்கிற ஒரு அழைப்பு, இயேசுவோடு நெருக்கம் கொள்கின்ற ஒரு அழைப்பு. இயேசு விரும்புவது போல இயேசு தருகின்ற சுமைகளை, அன்பின் கட்டளைகளை, இரக்க செயல்களில், மன்னிப்பில், பரிவு காண்பிப்பதில், பிறரை புரிந்து கொள்வதில், பிறருக்காக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை சுமையை இறைவன் நமக்கு தருகிறார்.
அதனால இன்றைய நாளில் நாம் ஜெபிப்போம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே 38, 39 இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்றார், அன்பு மகனே மகளே, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். அன்புக்குரியவர்களே, இயேசு அழைத்த அழைப்பிற்கு ஏற்ப வாழ்கின்ற வாழ்க்கை அது ஒரு சிலுவை. பிறருக்காக நம் வாழ்வை அர்ப்பணிப்பது ஒரு சிலுவை. அன்பு செய்வது ஒரு சிலுவை. பிறரை மன்னிப்பது ஒரு சிலுவை. நம்மை விட பிறரை உயர்ந்தவர்களாக கருதி அவர்களுக்காக பணிவிடை செய்து உயிரை கொடுக்கும் அளவுக்கு வாழ்ந்த இயேசுவை பின்பற்றி வாழ்வது ஒரு சிலுவை. நற்செய்திக்கு சாட்சியமாக வாழ்க்கை வாழ்வது ஒரு சிலுவை. இப்படிப்பட்ட சிலுவைகளை சுமந்து கொண்டு நாள்தோறும் ஆண்டவரை பின் செல்ல இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அவரது அழைப்பிற்கு செவி கொடுப்போம். அவரது சுமை எளிதாயிருக்கும், அவருடைய நுகம் நம்மை அழுத்தாது. ஆமேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நீர் தராத சுமைகளை, பெரும் சுமைகளை, பாவத்தின் சுமைகளை, தீய நாட்டங்களின் சுமைகளை, பொறாமையின் சுமைகளை, சுயநலத்தின் சுமைகளை தாங்கி தாங்கி சோர்வுற்று மன அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இதோ ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளில் உமது அழைப்பை நான் புரிந்து கொள்கிறேன். உம்மிடம் கடந்து வர, நீர் தருகின்ற இளைப்பாறுதலை பெற, நீர் தருகின்ற உண்மையான இறை வார்த்தையின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப, நற்செய்தியின் படிப்பினைகளுக்கு ஏற்ப நீர் தருகின்ற சுமைகளை வாழ்வாக்க, அன்பின் சுமைகளை, மன்னிப்பின் சுமைகளை, இரக்க செயல்களின் சுமைகளை, சாட்சிய வாழ்வின் சுமைகளை, பிறருக்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிற சுமைகளை சுமக்க வரந்தாரும். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராக கிறிஸ்துவை மன்றாடுவோம். நாளும் பேணி காப்பவரே இறைவா, திருப்பேரவையாம் திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவிகள், பொது நிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறை அரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறை இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைப்பிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிர்ந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்து இருப்பவரிடம் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை காத்து பராமரிக்கும் இறைவா, இந்த நல்ல நாளில் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று திருக்குடும்பங்களாக வாழ இவ்வுலகில் எதிர்நீச்சல் போட்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை நடத்த வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலளிக்கும் இறைவா, இளைஞர்கள் இவ்விழா காலத்தில் நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களிலும் விசுவாச வாழ்வில் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் பரிவன்பை தாங்கள் வாழ்வில் எந்நாளும் சான்று பகர தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்திட வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி
அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிறை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் இம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லாம் வளங்களையும் விட மேலானது. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை எங்களுக்கு மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமர் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்க செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, ஏதிலும் இறையன்பே, எல்லாம் இறையன்பே, ஏதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மர நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன்
உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.